மறக்கவில்லை. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா பிரியாணி டேஸ்ட்டில் மீல் மேக்கர் போட்டு புலாவை தான் பண்ண போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு குக்கர் எடுத்து வச்சுக்கணும். கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கொஞ்சம் சோம்பு, பட்டை, கிராம்பு, ஒரு ஏலக்காய், பிரியாணி இலை இதெல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ வந்துட்டு 4 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். வதக்கி விட்டுக்கலாம். இந்த அளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறம் ஒரு 4 தக்காளி பழம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ வந்துட்டு தக்காளி நல்லா வதங்கி வந்துருச்சு. ஒரு ஸ்பூன் போல் கெட்டி தயிர் சேர்த்து அதையும் இதில் வந்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ வந்துட்டு மிக்ஸி ஜாரில் இருக்க இந்த பேஸ்ட்டை உள்ளே சேர்த்துக்கலாம். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா மல்லி இலையும் புதினா இலையும் கொஞ்சமாக பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, இதை வந்துட்டு நல்லா அரைச்சிட்டு வந்திருக்கேன். அதை தான் சேர்த்துருக்கேன். பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ வந்துட்டு நான் ஒரு கப் அளவுக்கு மீல் மேக்கர் எடுத்து கழுவிட்டு சுடு தண்ணியில் 10 நிமிஷம் போல் ஊற வச்சுருந்தேன். இப்போ அதை வந்துட்டு தண்ணியை நல்லா பிழிஞ்சிட்டு மசாலாவில் சேர்த்து பரட்டி விட்டுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் போல் அதில் இருக்கட்டும். இப்போ புலாவுக்கு தேவையான மசாலா ஐட்டம் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் போல் மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். 1.5 ஸ்பூன் போல் பிரியாணி மசாலா சேர்த்துருக்கேன். 1/2 ஸ்பூன் போல் கரம் மசாலா சேர்த்துருக்கேன். இதனால் கலந்து விட்டுக்கலாம். இப்போ வந்துட்டு அரிசியும் தண்ணியும் எடுத்து வச்சுருக்கேன். ஒன்றா சேர்த்துக்கலாம். உள்ளே சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு உப்பெல்லாம் செக் பண்ணிவிட்டு குக்கர் மூடி போட்டுடலாம். தண்ணிக்கு பதிலாக தேங்காய் பால் சேர்த்தும் இந்த புலாவ் செய்யலாம். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்துட்டு கலந்து விட்டாச்சு. உப்பெல்லாம் செக் பண்ணியாச்சு. மூணு விசில் வச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ப்ரெஷர்லாம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் குக்கரை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். புலாவ் வந்துட்டு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லாயிருக்கும். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க. நம்ம வீடியோ பற்றின கருத்தை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ். நன்னு